நல்லிணக்கத்தையும் சகோதரத்தையும் போற்றக்கூடிய படம் இது. இந்த நாட்டுக்கு தேவையான முக்கியமான கருத்து ஐஸ்வர்யா ராஜேஷ் ரஜினிகாந்த் வந்து தந்திருக்காங்க இந்த சொசைட்டிக்கு. ஸோ முக்கியமாக எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஸோ மத வேறுபாடுகள் கடந்து சமாதானம் சகோதரத்திலும் இது கொண்டு வந்து ஃபேண்டாஸ்டிக். தலைவர் வந்து அப்படி ஒரு காமா அவ்வளோ சாமிங்க அந்த ஒரு வாரத்தை தலைவர் சுமந்து இந்த சொசைட்டிக்கு தந்திருக்காங்க. இந்த ரஜினியை தவிர்த்து அந்த கேரக்டர் யாருமே பண்ண முடியாது. ஐயோ அவர் ஆல்வேஸ் கரிஷ்மா தான், ஆல்வேஸ். அதனால தான் இந்த ஆமாம் ஆல்வேஸ் கரிஷ்மா. ஆமாம் ஃபேண்டாஸ்டிக். ஸோ எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் சார். வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி நம்ம இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அப்படிலாம் இல்லாமல் மத நல்லிணக்கத்தை உணர்த்துற படம். மத நல்லிணக்கம் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே நன்றி வணக்கம். இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவையான ஒரு நல்ல அருமையான தமிழ் படம். தலைவரை பற்றி சொல்லணும்னா தலைவர் ரோல் வந்து பயங்கர பக்கா. இன்னைக்கு முஸ்லீம் இந்துக்கள்ன்ற ஒரு இதே இல்லாமல் எல்லாரும் இந்தியன்ஸ் வந்து நல்லா சூட் ஆகிருக்கு. படம் எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் வந்து ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய சந்தோஷமான ஒரு திரைப்படம்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் படத்தில் இந்த படத்தை நம்ம விரும்பி பார்க்கணும். நல்ல ஒரு சூப்பரான படம். தலைவரோட இது வந்து எல்லாமே பக்கா மாஸ், வெறித்தனமான மாஸ். எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபே இல்லை, டோட்டல் என்டர்டைன்மெண்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட். சூப்பராக இருக்குது. தலைவர் எடுத்த படத்துலேயே இந்த படம் ஒரு முக்கியமான படம். நல்ல ஒரு கருத்துள்ள படம், எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். தலைவர் பக்கா மாஸ். முஸ்லீமும் ஒரு இந்து எப்படி பிரிக்க முடியாது, ஒத்துமையாக இருக்காங்க. நம்ம தலைவர் மக்கள் தெய்வம். தலைவர் எப்பவுமே தலைவர் மாஸ். மத நல்லிணக்கம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து மத நல்லிணக்கம் இல்லைன்றதுனால தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஆனால் தலைவர் இந்த வாட்டி மத நல்லிணக்கத்துக்காக இந்த படம் நடிச்சது சூப்பர். இல்லாமல் தலைவர் வந்து கேமியோ ரோல் சொல்லியிருக்காரு. அதே போல் வந்து அவருடைய தோற்றத்தில் வந்து சிறப்பான வந்து அவருடைய நடிப்பை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தலைவர் பார்த்துருக்க மாட்டோம். மத நல்லிணக்கத்தை வந்து ஒருங்கிணைப்படுத்துவதற்காக நல்லபடியாக எடுத்திருக்காங்க ஐஸ்வர்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். முக்கியமாக ஐஸ்வர்யா ராஜேஷ் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஸோ கம்பேக் ஐஸ்வர்யா. தலைவர் வந்து அதுக்கு பேக் போனாக இருக்காரு. ஸோ இந்த சொசைட்டிக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெசேஜ் இந்த உலகத்துக்கே தந்திருக்காங்க. ஸோ வாழ்க வளர்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருக்குது. ரஜினிகாந்த் ஒரு டிஃப்ரெண்டான மூவி. அதாவது மதத்தை வந்து நல்லா தெளிவுபடுத்தி ஏற்றுக்கக்கூடிய ஒற்றுமை. இந்த சொசைட்டிக்கு முக்கியமான தேவை ஒற்றுமை தானே சார். ஸோ ஒற்றுமை தான் இந்த நாட்டுக்கு தேவை. அட் சேம் டைம் இந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த சாமி பெருசு அந்த சாமி பெருசு இல்லாமல் ஸோ எல்லாருமே சகோதரத்துவத்தை உணர்த்துகிற முக்கியமான படம் இது. முக்கியமாக இந்த சொசைட்டிக்கு முக்கியமான ஒரு கருத்துள்ள படமாக இது கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், ரெட் ஜெயின் மூவிஸ் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் தெரியும். தேங்க்யூ.